Hi everyone. So pharmacodynamics பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ pharmacodynamicsல ரிசெப்டார்னா என்ன அண்ட் அதோட சிக்னலிங் டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனோட டைப்ஸ் என்னென்ன, ஸோ ட்ரக் எப்படிலாம் வேலை செய்ய போகுது, ஒரு 4 விதமாக தான் வேலை செய்ய போகுது மொத்தமாகவே எல்லா ட்ரக்ஸுமே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து லிகாண்ட் கேட்டட் அயான் சேனல். சரி, ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், திஸ் இஸ் செல் இல்லைங்களா. ஸோ இந்த செல்லை சுற்றி என்ன இருக்குது, வி ஹாவ் செல் மெம்ப்ரெயின். ஓகேங்களா. ஸோ இந்த செல் மெம்ப்ரெயினை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பெருசாக வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த செல் மெம்ப்ரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட் பேரியர். ஸோ இதுதான் வந்து லிப்பிட் பேரியர். இந்த லிப்பிடுக்கு நடுவில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி ரெசெப்டார்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் த நேம் என்ன சொல்லியிருக்காங்க, லிகாண்ட் கேட்டட் அயான் சேனல். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா ஒரு லிகாண்ட். ஸோ லிகாண்ட் அப்படின்றது ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர். அது வந்து ஒரு ஹார்மோனாக இருக்கலாம், ட்ரக்காக இருக்கலாம், இல்லை ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமைன் அது மாதிரியும் இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். ஸோ இந்த லிகாண்ட் வந்து என்ன ஆக போகுது, இந்த ரெசெப்டாரோட பைண்ட் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ அப்படி பைண்ட் ஆன உடனே என்ன ஆகுது, இந்த ரெசெப்டார் வந்து ஒரு கேட் மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம வீட்டில் கேட்டை திறக்கிற மாதிரி இவங்க 2 பேருமே என்ன ஆகிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க. அப்படி பிரிஞ்சு போகிறப்ப என்ன ஆகுது, அவுட் சைட் த செல், செல்லுக்கு வெளியில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே இப்போது ட்ராவல் ஆகி உள்ளே நுழைய போகுது. ஸோ எல்லாமே ட்ராவல் ஆகிடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வெறும் அயான்ஸ் மட்டும் தான் வந்து ட்ராவல் ஆகும். அயான்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு மேலே சார்ஜ் இருந்துச்சுன்னா தே ஆர் கால்ட் அஸ் அயான்ஸ். அதனால தான் இதுக்கு என்ன பேர், லிகாண்ட் கேட்டட் அயான் சேனல். அதாவது ஒரு லிகாண்ட் போயிட்டு ஒரு ரெசெப்டாரில் உட்காந்த உடனே அந்த ரெசெப்டார் ஒரு கேட் மாதிரி திறக்குது. அப்படி திறந்ததுனால வெளியில் இருக்க அயான்ஸ் உள்ளே போகிறதும் உள்ளே இருக்க அயான்ஸ் வெளியே போகிறதுமா இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு கீழேயும் கொடுத்துருக்கேன். அயான் சேனல் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, செல் மெம்ப்ரெயின் கிட்ட வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த லிகண்ட் என்ன ஆகுது, அயான் சேனல்ஸோட பைண்ட் ஆகுது. அதனால அந்த ரிசெப்டார் வந்து ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆனதே கேட் மாதிரி இது என்ன பண்ணுது, அயான்ஸை வந்து உள்ளேயும் வெளியவும் விடுது. ஸோ என்ன மாதிரியான அயான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சோடியம், பொட்டாசியம், கால்சியம் ஆர் குளோரின். ஓகேங்களா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், என்ட்ரி ஆஃப் குளோரின் அயான்ஸ் இன்டு த செல் டு ப்ரொடியூஸ் அனஸ்தீஷியா. ஸோ அனஸ்தெட்டிக் சாப்டர் பார்க்கும்போது இது உங்களுக்கு நல்லாவே புரியும். பட் இருந்தாலும் மேலோட்டமாக சொல்கிறேன், நம்ம பாடியில் வந்துட்டு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கோ நம்ம செல்லுக்குள்ளே, அந்த அளவுக்கு அந்த செல் ஆக்டிவாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நெகட்டிவ் அயான்ஸ் டாமினேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு ட்ரௌசியாக இருக்கும். ஸோ இப்போ அனஸ்தீஷியா அப்படின்னு பார்க்கும்போது பாடி எப்படி இருக்கணும், ட்ரௌசியாக இருக்கணும், அதாவது மறுத்து போகணும். அதனால் இதில் சிஎல் அப்படின்ற ஒரு சேனல் கேட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுனால செல்லுக்குள்ளே வந்து என்ன ஆகும், நிறைய குளோரின் அயான்ஸ் உள்ளே வந்துடும். அப்படி உள்ளே வந்தோன்னா என்ன ஆகும், அந்த செல்லு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவாக இருக்கிறத நிறுத்திடும். தட் இஸ் ஹவ் அனஸ்தீஷியா இஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து குளோரோஃபார்ம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைப் வந்துட்டு ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரெசெப்டார். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதுதான் வந்துட்டு ரெசெப்டார். ஓகே, ஸோ இந்த ரெசெப்டார் பாருங்கள், ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சிருக்கு. இது எத்தனை வாட்டி வளைச்சி வரலாம் அப்படின்னா 7 வாட்டி வளைக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு இன்னொரு பேர்னா சர்பன்டைன் ரெசெப்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 இருக்கிறதுனால அந்த பேர். ஓகேங்களா. ஸோ இந்த லிப்பிட் பேரியரை வந்து 7 வாட்டி அது என்ன ஆகும் அப்படின்னா க்ராஸ் ஆகி போகும். கீழே ஒரு வாட்டி 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு 7 டைம்ஸ் இது வந்து இந்த லிப்பிட் பேரியரை க்ராஸ் ஆகி உள்ள வெளியே போகும். அதனால் இதுக்கு அந்த பேர். ஸோ எப்பயும் போல் ஒரு லிகாண்ட் வந்துட்டு என்ன ஆகுது, இதில் பைண்ட் ஆகுது. லிகாண்ட்னா என்ன, நம்ம ட்ரக்னு கூட வச்சுக்கலாம். அப்படி பைண்ட் ஆன உடனே இந்த ரெசெப்டாருக்கு கீழே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா ஜி ப்ரோட்டீன்ஸ். அதனால இது ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரெசெப்டார். ரெசெப்டாரோட ஜி ப்ரோட்டீன்ஸ் கப்புள் ஆயிருக்கு. அது என்ன ஜி ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா தே ஆர் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. இவங்களோட சேர்ந்து ஒரு ஜிடிபி மாலிக்யூல். ஸோ ஜிடிபி என்னென்னா நம்ம வந்து ஏடிபி ஏடிபி படிச்சிருக்கோம் இல்லையா, எனர்ஜி. ஸோ அது மாதிரி இதுவும் ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த ஜி ப்ரோட்டீன்ஸோட கப்ளா, இந்த ப்ரோட்டீன்ஸோட கப்ளா இருக்குது. ஸோ ஜி ப்ரோட்டீன். ஓகே, ஸோ இப்போ இந்த லிகாண்ட் பைண்ட் ஆன உடனே இந்த ரெசெப்டார் மூலமாக இந்த ஜி ப்ரோட்டீன்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆனதுனால ஏடிபி வந்து ஏடிபியாக மாறும் இல்லைங்களா. அது மாதிரி ஜிடிபி வந்து ஜிடிபியாக மாறும். ஒரு ஆல்ஃபா ப்ரோட்டீனை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வந்து ஜிடிபியாக மாறிடும். ஸோ இந்த ஜிடிபி எனர்ஜி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் சைன், ஒரு சிக்னல் கொடுக்கும். யாருக்கு அப்படின்னா ஒரு செகண்டரி மெசஞ்சருக்கு. இந்த செகண்டரி மெசஞ்சர்னா என்னன்னு நெக்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இந்த செகண்டரி மெசஞ்சர் என்ன பண்ணும், நியூக்ளியஸ்குள்ளே போகும். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே செல் மெம்ப்ரெயின்குள்ளே இல்லையா. ஸோ இப்போ இங்கே தான் வந்து செகண்டரி மெசஞ்சர் என்ன பண்ணுது, நியூக்ளியஸ்குள்ளே என்டர் ஆகுது. அண்ட் ஜெனட்டிக் ரீதியாக வந்து என்ன சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா. மெனி ஆஃப் த ட்ரக் வந்துட்டு இந்த மெக்கானிசம் மூலமாக தான் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து வேர்டிங்ஸாகவும் கொடுத்துருக்கேன். ஜிபிசிஆர்னா ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரெசெப்டார், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. அது வந்து ஒரு 7 டிரான்ஸ் மெம்ப்ரெயின். அதான் சொன்னாலே 7 வாட்டி வந்து அந்த மெம்ப்ரெயினை க்ராஸ் ஆகி வரும். டிரான்ஸ் மெம்ப்ரெயின் ரெசெப்டார். ஸோ ஒரு பிரைமரி மெசஞ்சர் வந்து இதை ஆக்ட் ஆகுது, இதில் வந்து ஆக்ட் ஆகுது. அதாவது பிரைமரினா லிகாண்ட் வந்து ஆக்ட் ஆகுது, ட்ரக்கோ ஹார்மோனோ. ரெசெப்டாரோட பைண்ட் ஆனோடனே யார் ஆக்டிவேட் ஆகுறாங்க, இந்த ஜி ப்ரோட்டீன்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஆக்டிவேட் ஆனதுனால யாரை ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க, ஜிடிபியை மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றினதுனால இந்த ஜிடிபி வந்து ஒரு செகண்டரி மெசஞ்சரை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இந்த செகண்டரி மெசஞ்சர் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிக்னல் கொடுத்தது ட்ரக்கு, இது 2வது சிக்னல் கொடுக்க போகுது. அதனால் செகண்டரி மெசஞ்சர்னா என்ன, இங்கேருந்து அங்கே மெசேஜை பாஸ் பண்ணுறது. ஸோ செகண்டரினா 2வதாக பாஸ் பண்ணுறது. ஸோ அது யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா சைக்ளிக் ஏஎம்பி, ஜிஎம்பி, இனோசிட்டால் ட்ரைஃபாஸ்பேட்டு, கால்சியம். ஸோ இவங்கெல்லாம் வந்து மாலிக்யூல்ஸ், கெமிக்கல் மாலிக்யூல்ஸ். இவங்கெல்லாம் வந்து செகண்டரி மெசஞ்சராக ஆக்ட் ஆகுறாங்க. தென் இப்படி ஆக்டிவேட் ஆன பிறகு நெக்ஸ்ட் என்ன ஆகுது, செகண்டரி மெசஞ்சர்
சிக்னல் கொடுத்து நியூக்ளியஸ் சிக்னல் கொடுக்குது அண்ட் ஜெனட்டிக் ரீதியாக அகைன் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்படி ஆக்ட் ஆகிற ஒரு ட்ரக்குக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோகான். ஸோ குளுக்கோகான் வந்துட்டு ஹெச்ஏபியில் படிச்சிருப்போம், அனாட்டமியில் படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ குளுக்கோகான் வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் சுகரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு படிச்சு. ஸோ திஸ் ஒர்க்ஸ் அண்டர் GPCR மெக்கானிசம். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து என்சைம் லிங்க்டு ரெசெப்டார். ஏன் இந்த பேர் அப்படின்னா, இந்த ரெட் கலர் வந்து ரெசெப்டார். இந்த ரெசெப்டாரோட யார் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா என்சைம் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த என்சைம் வந்து யாராக இருக்கலாம்னா டைரோசினாக இருக்கலாம், டைரோசின் கைனேஸ் அப்படின்னா என்சைமாக இருக்கலாம். சரி, இந்த மெக்கானிசமில் என்ன நடக்குது, ட்ரக் வந்து பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆடனே ரெண்டாக இருந்த ரெசெப்டார் வந்து டைமராக மாறிடுது. டைன்னா 2. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி மாறிட்டாங்க, அதனால இதுக்கு டைமர்னு பேர். டைமர் ஆன உடனே இந்த என்சைம்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. இந்த சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த என்சைம்ஸ் எல்லாமே ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. ஸோ எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா பாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக. ஸோ பாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்றது ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஃபாஸ்ஃபேட் குரூப் வந்து இந்த என்சைம்ஸோட ஆட் ஆயிடும். அப்படி ஆட் ஆனதும் இந்த ஆக்டிவேட் ஆன என்சைம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது, சில சிக்னலிங் பாத்வேஸ் மூலமாக. ஸோ அது பெரிய பாத்வே, அதில் டீட்டெயிலில் சொல்லலை. ஸோ பாத்வேஸ் மூலமாக என்ன ஆகுது, எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே தான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஒரு ட்ரக் வந்து என்சைம் லிங்க் ரெசெப்டாரோட பைண்ட் ஆகுது, டைமர் ஃபார்ம் பண்ணுது, என்சைம்ஸ் ஆக்டிவேட் ஆகுது ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக அண்ட் த்ரூ சிக்னலிங் பாத்வேஸ் எஃபெக்ட் வந்து இனிஷியேட் ஆகுது. ப்ளஸ் இந்த ரெசெப்டார்ஸ்க்கு வந்துட்டு இன்ட்ராசெல்லுலர்லி, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லிப்பிட் மெம்பரேனுக்கு உள்ளே தான் வந்து என்சைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இன்ட்ராசெல்லுலர் செல்லுக்குள்ளே தான் வந்து அந்த என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி அந்த என்சைம் நான் சொன்ன மாதிரி டைரோசின் கைனேஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் ட்ரக் வந்து இது மூலமாக ஆக்ட் ஆகலாம், இந்த மெக்கானிசம் மூலமாக ஆக்ட் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட லாஸ்ட் டைப் நியூக்ளியர் ரெசெப்டார்ஸ். ஸோ இதில் வந்துட்டு செல் மெம்பரேனில் ப்ரெசென்ட் ஆகல, சைட்டோபிளாசம் இல்லைனா நியூக்ளியஸில் தான் வந்துட்டு இந்த ரெசெப்டார்ஸே ப்ரெசென்ட் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ ட்ரக் டேரெக்டாக வந்துட்டு செல் மெம்பரேனை தாண்டி சைட்டோபிளாசமில் ஆக்ட் ஆகணும், சைட்டோபிளாசமில் இருக்க நியூக்ளியர் ரெசெப்டாரில் ஆக்ட் ஆகணும். இதுக்கப்புறமா இது நியூக்ளியஸ்குள்ளே மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகி ட்ரக் வந்துட்டு எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நியூக்ளியஸ்குள்ளே வந்துட்டு தான் வந்து எஃபெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ட்ரக் பைண்ட் டு சைட்டோசோல்னா சைட்டோபிளாசம் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது நியூக்ளியஸில். தென் த்ரூ DNA எஃபெக்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த 4 ரெசெப்டார் மூலமாக தான், அதாவது இந்த 4 டைப்ஸ் மூலமாக தான் வந்து எல்லா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் நடக்க போகுது. அண்ட் ஃபைனலி ஒரு ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகும். அந்த ப்ரோட்டீன் மூலமாக தான் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஸோ இது ஒரு பெரிய சிக்னலிங் பாத்வே. ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனியாக வந்து ப்ரீஃபாக சொல்லலாம். பட் டிப்ளமா ரேஞ்சுக்கு வந்து இது போதும். ஸோ இதுக்கு மேலே வந்து அவ்வளோவா வந்து இல்லை கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. இதில் G ப்ரோட்டீன் கப்பிள் ரெசெப்டார் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு டைப் இருக்குது, நான் ரெசெப்டார் மீடியேட்டட். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த மெக்கானிசம், அந்த 4 மெக்கானிசம்லேயே யார் இருந்தால் ரெசெப்டார்ன்ற ஒரு வார்த்தை இருந்தது. ஸோ ரெசெப்டார் இல்லாமையே ஒரு சில ட்ரக்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் பி ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல். ஸோ ஃபிசிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஆஸ்மாசிஸ். ஸோ ஆஸ்மாசிஸ் அப்படின்றது என்ன, ஒரு லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு ட்ரக் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறது. எக்ஸாம்பிள் மேனிடால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்மாட்டிக் அப்படின்றது என்னன்னா ஒரு டயூரேட்டிக் ட்ரக் ஓகேங்களா. ஸோ யூரினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன ஆகும், இந்த மேனிடால் வந்துட்டு யூரின் அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ லோவர் கான்சன்ட்ரேஷன், யூரின் கம்மியாக போகிறாங்க, ஸோ யூரினோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிடுது. ஸோ த்ரூ ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். இதில் ரெசெப்டாரே கிடையாது. தென் அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷன், இங்கே டி இருந்தால் இதோட அர்த்தமே வேறு சரிங்களா. இங்கே டி இருக்குது. ஸோ டி அப்படின்னா மேலே அப்படியே வந்து ஒட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா சார்கோல். ஸோ சார்கோல் எப்பயுமே வந்து ஆடில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ சார்கோலை வந்து ஒரு கிளாஸ்குள்ளே போடுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தண்ணியில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் வந்து மேலே வந்து இது அப்படியே என்ன சொல்லுவோம் லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ அது மாதிரி வந்து ஏதாவது பாய்சனிங் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சார்கோல் கொடுத்தாங்கன்னா அந்த பாய்சன் எல்லாமே வந்து இந்த சார்கோலில் வந்து ஒட்டிக்கும். த்ரூ சார்கோல் இட் வில் பி எக்ஸ்க்ரீட்டட். ஸோ இது ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷன். தென் இதுலேயும் வந்து ரெசெப்டார் இல்லை. தென் ஃபிசிக்கல் மாஸ் சைலியம். ஸோ சைலியம் அப்படின்றது ஒரு லக்ஸேட்டிவ், அதாவது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு ட்ரக். ஸோ இந்த ட்ரக் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா எல்லா வாட்டர் கண்டென்ட்டும் வந்து இந்த ஃபீஸஸை வந்து என்ன பண்ணும், ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு பெரிய மாசாக வந்து மாற்றிடும். நல்ல ஒரு மாதிரி கொலன்னு மாற்றிடும். அப்படி மாற்றிருச்சு அப்படின்னா நம்மளோட கோலானால், நம்மளோட இன்டெஸ்டைனால் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இந்த ஃபீஸஸை வெளியேற்ற முடியும். தென் ரேடியோ ஆக்டிவிட்டி. அயோடின் 131 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தைராய்டு நம்ம வந்து அனாட்டமியில் படிச்சிருக்கப்போ பார்த்துருப்போம். அயோடின் 131 வந்து ஒரு ட்ரக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னும் போது தைராய்டு கிளாண்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக. ஸோ டேரெக்டாக இது அயோடின் 131 கொடுக்கும்போது அந்த டிஷ்யூஸே வந்து டேமேஜ் ஆயிடும். தைராய்டு டிஷ்யூஸே வந்து டேமேஜ் ஆயிடும். அப்போ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா தைராய்டு லெவலும் வந்து கம்மியாயிடும். தென் த்ரூ கெமிக்கல். ஸோ கெமிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது அசிடிட்டி அதிகமாகிடுச்சுன்னா ஆன்டாசிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அசிடிட்டி அப்படின்றது என்ன, வயிற்றில் இருக்கிற HCl கண்டென்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆன்டாசிட்ஸ் என்ன பண்ணும், அந்த கண்டென்ட்டை கம்மி பண்ணும், HCl கண்டென்ட்டை கம்மி பண்ணும். தென் சீலேஷன். ஸோ சீலேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு
விஷயத்தை போய் அப்படியே வந்து காம்ப்ளெக்ஸாக மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி மெட்டல்ஸ் வந்து யாராவது ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சீலேட்டிங் ஏஜென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு EDTA ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த EDTA கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த EDTA வந்து இந்த ஹெவி மெட்டல்ஸோட போய் பைண்ட் ஆகி நின்றுக்கும். அப்படி நின்றுக்குச்சு அப்படின்னா இந்த ஹெவி மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸிசிட்டி எதுவுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. பிகாஸ் இது போய் அதை பிடிச்சி வச்சிருக்கு. தென் இட் கேன் பி ஈஸிலி எக்ஸ்க்ரீட்டட். ஸோ இதுதான் வந்துட்டு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இதில் வந்து MCQs இப்போ பார்ப்போம். ஸோ MCQவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ட்ரக் ஆக்ஷன் ப்ரொடியூஸ்ட் பை பைண்டிங் த ரெசெப்டார். ஸோ ரெசெப்டாரை பைண்ட் பண்ணி ஒரு மெக்கானிசம் நடக்குதுன்னா அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ரெசெப்டார் மீடியேட்டட். தென் ட்ரக் வித் அஃபினிட்டி நோ இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி. இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி இல்லைனா இது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கணும். ஸோ இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி இல்லைன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டகனிஸ்ட். தென் பார்ஷியல் அகனிஸ்ட் என்ன பண்ணும், பார்ஷியல் பேர்லேயே தெரியுது. ஸோ பாதி ரெஸ்பான்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் எது பாதியை மீன் பண்ணுது, சப் மேக்ஸிமல் ரெஸ்பான்ஸ். இதுதான் ஆன்சர். தென் which receptor produce action by secondary messenger. ஸோ செகண்டரி மெசஞ்சர்ன்ற வார்த்தை எங்கே பார்த்தோம், GPCR, அதாவது G protein coupled receptor. தென் அப்சார்ப்ஷன் ஆக்ஷன் ஆஃப் த ட்ரக் இஸ் சீன் வித், இப்போ தான் பார்த்தோம், சார்கோல். ஸோ சார்கோல் வந்துட்டு எல்லாத்தையும் அது மேலே அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். தென் ட்ரக் ப்ரொடியூசிங் எஃபெக்ட் வித்தவுட் இன்ட்ராக்டிங் த ரெசெப்டர். ரெசெப்டரே இல்லாமல் வேலை செய்யும் ஒரு சில ட்ரக்னு சொல்லி ஃபிசிக்கல் கெமிக்கல் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க, மேனிடால், ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த MCQs. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா GPCR ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ட்ரக்கு எந்த மெக்கானிசம் மூலமாக ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது MCQவில். அது சாப்டர்ஸ் பார்க்கும்போது அது தானாகவே வந்துடும். ஸோ சாப்டர்ஸில் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கும்போது இந்த ட்ரக் இந்த மெக்கானிசம் மூலமாக வேலை செய்யுது அப்படின்றத ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த MCQs பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் தி மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். தேங்க்யூ.